வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கே ரொம்ப திருப்தி அளித்து நான் எழுதின புக்கு சிலையும் நீயே சிற்பியும் நீயே. இதிலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இதை ஒரு கலோக்கியலாக என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட அது அப்படியே நான் எழுதின முறைப்படியே படிக்கிறது நீங்களும் அப்படியே படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதனால ஒரு சாப்டராக இன்னையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்கலாம். இதை நீங்கள் கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன். முதல் அத்தியாயம், நம்பிக்கை வை. ஒரு சிறிய விதைக்குள் தான் மாபெரும் தேக்கு மரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு முட்டைக்குள் தான் பறவை வெளிவர காத்து இருக்கிறது. ஒரு பாறைக்குள் தான் ஒரு அழகிய சிற்பம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உயர்ந்த கனவுகளுக்குள் தான் உங்கள் லட்சியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார் இங்கிலாந்து சிந்தனையாளர் ஜேம்ஸ் ஆலன். ஆம், உங்களுக்குள் தான் ஒரு சாதனையாளர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். சாதிக்க ஆசைப்பட்டு தன் திறமையையும் உழைப்பையும் பெருக்கிக் கொள்பவர்களுக்கு உள்ளே ஒளிந்திருக்கும் சாதனையாளர் மெல்ல மெல்ல வெளிப்படுகிறார். ஒரு பாறை வெறும் பாறையாக, குத்துக்கல்லாக ஒரு இடத்தில் இருக்கும்போது அது யார் கண்ணிலும் படுவதில்லை. போவோர் வருவோரின் கவனத்தையும் ஈர்ப்பதில்லை. அதுவே சிற்பி ஒருவரால் திறம்பட செதுக்கப்பட்டு சுற்றிலும் உள்ள தேவையற்ற கற்துகள்கள் உளிகொண்டு நீக்கப்பட்டு சிலையாக வடிவமைக்கப்பட்டு நிறுத்தப்படும்போது அது அனைவராலும் கவரப்பட்டு ஒரு தனி அந்தஸ்தை பெற்றுவிடுகிறது. நீங்கள் வெறும் பாறையாக, சாதாரண மனிதராகவே இருந்து விடுகிறீர்களா? அல்லது அழகிய சிற்பமாக, சாதனையாளராக உருவாக விரும்புகிறீர்களா? யாருக்கு தான் சாதனையாளராக வேண்டும் என்ற ஆசை இருக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? அப்போது இன்றிலிருந்தே ஆரம்பியுங்கள். அதாவது உங்கள் மனம் என்னும் ஒளி கொண்டு உங்களிடம் உள்ள கோபம், பேராசை, பொறாமை, சோம்பல் போன்ற தேவையற்ற கற்துகள்களை நீக்கிவிட்டு உங்களை நீங்களே செதுக்கினால் அழகிய சிற்பமாக, ஒரு சாதனையாளர்களாக சாதிப்பீர்கள். இது உறுதி. ஆம், உங்கள் சிலையை வடிவமைக்கும் சிற்பி நீங்கள்தான். சிலையும் நீயே, சிற்பியும் நீயே. உங்களை சாதனையாளராக்க, வெற்றி கண்ட மனிதராக்க, சரித்திர நாயகராக்க பின்பற்றக்கூடிய ஒரு சில சுய முன்னேற்ற கருத்துக்களை கூறும் கட்டுரை தொகுப்பு இது. எந்த ஒரு சாதனையாளராகட்டும், எந்த ஒரு சரித்திர புருஷராகட்டும், அவர் வாழ்க்கை வரலாற்றை, வெற்றி சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் அதில் ஆணிவேராக இருப்பது எது தெரியுமா? நம்பிக்கை. நம்மால் அதை சாதித்து விட முடியும், நம்மால் வெற்றி காண முடியும் என்று ஆழ்மனதில் விதைக்கப்பட்ட நம்பிக்கை விதைதான் விருட்சமாகி சாதனை கனிகளை தந்திருக்கிறது. மனிதன் நம்பிக்கை, அதாவது ஸ்ரத்தை மயமானவன். நம்பிக்கை அவனிடம் உள்ள இயல்புக்கு தக்கபடி இருக்கும். எவனுக்கு எதில் நம்பிக்கை உண்டாகிறதோ அவன் அதுவாகவே ஆகிறான் என்பது பகவத்கீதை. ஆம், ஆழ் மனதில் நம்பிக்கை வையுங்கள், நிச்சயம் வெல்வீர்கள். நம்பிக்கை பற்றி ஒரு சிறு கதை உண்டு. ஒரு நாட்டில் பல மாதங்களாக மழையே இல்லை. வானம் பொய்த்து விட்டதாக நினைத்து உழவர் தவிக்க, உணவு பஞ்சத்தால் மக்களும் தவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு துறவியின் கூற்றுப்படி ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வருண பகவானை நோக்கி ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள்.
வரும்போது ஒவ்வொருவரும் உட்கார விரிப்பு, குடிக்க தண்ணீர் என அவரவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்திருந்தார்கள். ஜெபம் ஆரம்பித்து ஓரிரு மணி நேரம் ஆனது. மேகங்கள் திரள ஆரம்பித்தன. வருண பகவான் கண் திறந்தார். மழை கொட்டியது. யாருக்காக? ஒரே ஒரு குழந்தைக்காக. ஆம், அந்த கூட்டத்தில் ஒரு 5 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை மட்டும் நிச்சயமாக மழை வரும் என்று நம்பி மனதில் ஆழமாக நினைத்து குடை எடுத்து வந்திருந்தது. மற்ற அனைவரும் ஏதோ ஜபம் செய்கிறோம், மழை உடனே வரவா போகுது என்ற ஒரு அவநம்பிக்கையில் குடை தேவையில்லை என்று நினைத்திருந்திருக்கிறார்கள். ஒரு சிறு குழந்தையின் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு இறைவன் இறங்கி வருகிறான் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் உங்களை பற்றி, உங்கள் சாதனை பற்றி ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தால் தெய்வ பலம் நிச்சயமாக கை கொடுக்கும் என்று நம்பலாம் அல்லவா? யானையின் பலம் எதிலே? தும்பிக்கையிலே. மனிதனோட பலம் எதிலே? நம்பிக்கையிலே என்ற திரைப்பட பாடல் வரிகளை நினைவு கூறுங்கள். சாதனையாளர்கள் சிலரை நினைவு கூறுவோமா? போலியோவால் கால்களில் சக்தி இழந்து மருத்துவரால் நடக்க இயலாதவர் என கைவிடப்பட்ட வால்டர் டேவிஸ் தன்மேல் உள்ள ஆழ்ந்த நம்பிக்கையால் உயரம் தாண்டும் போட்டியில் நிறைய பயிற்சிகள் எடுத்து 6 அடி 11 அங்குலம் தாண்டி உலக சாதனை படைத்தார். ஏழை விறகு வெட்டியின் மகனாக பிறந்த ஆப்ரஹாம் லிங்கன் தன்மேல் எவ்வளவு தூரம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி அந்தஸ்து அளவிற்கு உயர்ந்திருக்க முடியும். வலது கால் முழுவதும் செயலற்ற நிலையில் சக்கர நாற்காலியிலேயே உலகை சுற்றி வந்து 12 ஆண்டுகள் அமெரிக்க ஜனாதிபதியாக பணியாற்றிய ரூஸ்வெல்ட்டின் தன்னம்பிக்கையை அளவிட முடியுமா? காது தனக்கு சுத்தமாக கேட்கவில்லையே என்று சோர்ந்து விடவில்லை பீத்தோவன். 9வது சிம்பொனி என்ற இசையை அமைத்து உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளரானார். பாரடைஸ் லாஸ்ட் உள்பட புகழ்பெற்ற கவிதை தொகுப்புகளை மக்களுக்கு வழங்கிய கவிஞர் மில்டன் பார்வையற்றவர். கத்தியின்றி இரத்தமின்றி சுதந்திரம் பெறுவோம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் அகிம்சை முறையினால் சுதந்திரம் பெற்று தந்தாரே நம் மகாத்மா. இப்படி எத்தனையோ உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். உங்களில் பலருக்கு பல விஷயங்களில் நல்ல திறமை இருக்கும், உழைக்கும் தன்மையும் இருக்கலாம். ஆனால் இவை இருந்தும் நீங்கள் இன்னும் சாதனையாளர்கள் வரிசையில் சேராமல் தடுப்பது எது? நிச்சயம் வெற்றி பெறுவேன் என உங்களை நீங்கள் முழுமையாக நம்பாததே காரணம். முதலில் உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள், அதன்பின் இறைவனை நம்புங்கள். உங்களால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். உங்கள் மேல் நீங்கள் முழு நம்பிக்கை வைத்தால் போதும். இறை நம்பிக்கையும் கூடவே இருந்தால் இறை அருள் ஓடி வந்து உங்களுக்கு உதவும். இறை சக்தியானது நம் கண்ணுக்கு தெரியாமலேயே பின்புறத்தில் நமது பலவீனத்திற்கு மாற்றாக செயல்படுகிறது. நம்முடைய நம்பிக்கையும் வைராகியமும் தோற்றவிடத்தும் கூட அது நம்மை ஆதரித்து காக்கிறது. பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை அளிப்பதும் முடவர்களை மலையேற வைப்பதும் இந்த சக்தியே என்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். பஞ்சபூதங்களில் கலந்துள்ள இறை சக்தியின் ஒரு துகள்களே உங்களில் உயிர் சக்தியாக இருக்கிறது. உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து உயிர் சக்தியை இயக்கி பாருங்கள். இறை சக்தியும் உங்களுள் கலந்துவிட பிறகென்ன? சாதனையாளர் பட்டியலில் உங்கள் பெயரும் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அல்லவா? நிச்சயம் அழகிய சிற்பமாக நீங்கள் உருவாவது உறுதி. வாழ்த்துக்கள். இது முதல் அத்தியாயம். இது மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சிலையும் நீயே சிற்பியும் நீயே புத்தகத்திலிருந்து ஒரு அத்தியாயமாக வரும். நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த புக்கை நான் தொகுக்கிறப்ப நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, இது நிச்சயமாக இளைய தலைமுறையினர் போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன். அதனால்
இது வந்து 10th 11th இந்த மாதிரி காலேஜ் சேர்ந்தவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யார் யார் இளம் வயதினர் என்ன இருக்காங்களோ அவங்க மனசில் இதெல்லாம் பதிஞ்சுதுன்னா இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் பதிய பதிய அவங்களுக்கு வந்து நிச்சயம் அவங்க வேறு எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதில் வந்து விடுபட்டு அவங்க நம்மளும் ஒரு வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா எண்ணம் வந்து அது மனசில் ஆழமாக வேறு ஒன்று இருந்ததுன்னா அவங்க நிச்சயம் ஒரு சாதனையாளராக வருவாங்க. அவங்கெல்லாம் ஒரு சாதனையாளராக வர்றதுக்கு நம்மளும் ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம் இல்லையா? அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு என்ன நான் இந்த சிலையும் நீயே சிற்பியும் நீயே அந்த யூடியூப் சேனலில் இந்த சேனலில் வர்ற சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.